ஒரு வேத பகுதியை வாசிப்போமாக. 128 சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பால். உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படும் மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்பதே. ஆமென். தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். கண்களை மூடி செபிப்போமாக. அன்பான பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளை இணைத்து ஆசீர்வதித்து இவ்விதமாக இந்த திருமண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்தீர். வந்திருக்கிற போதகர்கள் ஆண்டவரே, உறவினர்கள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் கர்த்தருடைய கரம் நடத்தினது, இனிமேலும் உடைய வாழ்க்கை முழுவதிலும் உடைய கரம் அற்புத விதமாக நடத்தப் போகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நடக்க இருக்கிற விருந்து உபசரணைகளிலும் உடைய கரம் கூட இருந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கானாவூர் கல்யாண வீட்டிலே அற்புதமாக எல்லா தேவைகளையும் சந்தித்த தேவன் ஆண்டவரே, இந்த விசேஷித்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த விதமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென், ஆமென்.